எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி. ஓகேங்களா? ஓகே, நாம் இப்போ வரப்போகிற டிஎன் டெட்டு பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2, அப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபுள் அண்டு எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே வந்துட்டு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம அதுலேருந்து 2வது வீடியோ நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா? தனி வெட்டி. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தனி வெட்டி பற்றி பார்ப்போம். நம்மளோட சேனலை எப்பயுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. டெய்லியும் ஏதோ ஒரு வீடியோ வந்து போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் எக்ஸாமுக்கு டைமில் உங்களுக்கு வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது 1000 அசலுக்காக ஓர் ஆண்டுக்கு 10% என்கின்ற விகிதத்தில் தனி வட்டி ஆகும்? அவன் என்ன கேட்குறான், ஒரு 1000 ரூபாய் வந்துட்டு 10% ஒரு ஆண்டுக்கு, ஒரு ஆண்டுக்கு வந்துட்டு தனி வட்டி என்ன? 1000 ரூபாயை வந்துட்டு 10% ஒரு ஆண்டுக்கு கழித்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதோட தனி வட்டி என்ன, வட்டி மட்டும் என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா? இப்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சில ஃபார்முலா தெரியும். தனி வட்டி ஃபார்முலா என்னது? SI = PNR. ஓகே, டிவைட் பை 100 அப்படின்னு தெரியும் நமக்கு. ஓகே, இந்த P அப்படின்னா என்ன, N அப்படின்னா என்ன, R அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்ப்போம். ஓகேவா? Pனா என்ன? அசலுங்கிறது நம்ம கொடுத்துட்டானா என்னது? 1000 ரூபாய் = 1000. ஓகே, இப்போது என்னங்கிறது என்னது? என்னங்கிறது இயர், ஆண்டு, காலம். ஓகேவா? என்னங்கிறது ஒரு வருடம். ஓகே, போட்டாச்சு நம்ம. அதுக்கடுத்து ஆறுங்கிறது விகிதம், ரேட் அப்படிம்பாங்க. இங்கிலீஷில் சொன்னால் ரேட்டு, தமிழில் வந்துட்டு விகிதம். 1000 வந்துட்டு என்னது? 10%. ஓகேவா? இப்போது இது எல்லாமே வந்துட்டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூடிய ஃபார்முலாவில் நம்ம உள்ளே போட்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பதிலுக்கான ஆன்சர் வந்துடும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகே, நாம் இதை சால்வ் பண்ணுவோமா? நம்ம கொஸ்டினுக்கு எடுத்தாச்சு, அதோட நாம் இது எடுத்தாச்சு, வேல்யூ எல்லாமே பிரித்து எடுத்தாச்சு, என்ன ஏதுங்கிறது எல்லாமே பிரித்து எடுத்தாச்சு. இனிமேல் நாம் வந்துட்டு அதை அப்ளை பண்ணுற அந்த வேல்யூ எல்லாமே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற பாக்கி மட்டும்தான். அதை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது PNR அப்படிங்கிறது, P வந்துட்டு அசல் வந்துட்டு என்னது? 1000 ரூபாய் இன்ட்டு என்னுக்கு என்னது? ஒரு ஆண்டு இன்ட்டு R 10% டிவைட் பை 100. ஓகே, இப்போது இருக்கிற வேல்யூ வந்துட்டு இருக்கிற ஜீரோ எல்லாமே வந்துட்டு டிவைட் பண்ணுங்க. இருக்கிற எல்லாம் ஜீரோ வந்துட்டு டிவைட் பண்ணிடுங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ரிமைனிங் நம்மக்கிட்ட இருக்கிறது 100 × 1. ஓகே, இப்போது இதுக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா 100. ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அடிக்கவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு 100. ஒரு வருடத்துக்கு கழித்து, ஒரு வருடத்துக்கு தனி வட்டி என்னது? 1000 ரூபாயை ஒரு வருடத்துக்கு எவ்வளோ? 100 ரூபாய்.
10% என்கின்ற ஒரு விகிதத்தில் வந்துட்டு 100 ரூபாய். ஓகே, புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கான்? ரூபாய் 25,000க்கு 8% வட்டி விகிதம் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டி என்ன? இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? For the simple interest on 25,000 at 8% per annum for 3 years. ஓகே, இந்த 3 இயர்ஸுக்கு வந்துட்டு 25,000 வந்துட்டு 8% விகிதத்தில் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா அதோட தனி வட்டி என்ன? 8 வருடத்திற்கு தனி வட்டி என்ன? 8%க்கு 3 வருடம் கழித்து 25,000த்துக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறான். ஆப்ஷன் ஏ 5,000, 6,000 அண்டு சி 7,500 அண்டு 8,000. இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். ஓகே, நாம் போன சம்மு மாதிரியே வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்குவோம். பி வந்துட்டு அசல் வந்துட்டு 25,000 அண்டு விகிதம் என்னது? ஆர் வந்துட்டு 8. அதுக்கடுத்து என் வந்துட்டு இயர் 3 வருஷம். ஓகே, இப்போது அந்த ஃபார்முலா SI equal to PNR divide by 100. ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், அது இங்கே வேண்டாம். ஓகே, இப்போது அந்த அசல் சம் சால்வ் பண்ணுவோம். அசல் 25,000 இன்ட்டு 3 வருடம் இன்ட்டு 8% டிவைட் பை 100. ஓகே, பிரித்து எழுதியாச்சுப்பா. அடுத்து நம்ம இருக்க ஜீரோ எல்லாத்தையுமே நாம் அடிச்சிருவோம். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ. ஓகே, இப்போது இருக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே நாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 250 இன்ட்டு 3 இன்ட்டு 8. இதுதான். இது மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 6,000 கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 6,000. ஓகேங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு சம் போவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4,000 அசலுக்கு மொத்தமாக தொகை 5,000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ என்னன்னு அப்படி கேட்குறான்னா, த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எ பிரின்சிபல் ஆஃப் 4,500 which give an amount of 5,000 at the end of the certain period is என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இது பெருசாக எதுவுமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு குறிப்பிட்ட வருடத்திற்கு மாறுது அப்படின்னா அந்த இடைப்பட்ட அமௌண்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு தான் கேட்குறான். புரியுதா? கேள்வி என்னன்னு புரியுதா? இப்போ 4,000 என்கின்ற அமௌண்ட்டை 4,500 அமௌண்ட்டை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு கழித்து 5,000 கிடைக்கிது நமக்கு. நான் 4,500 வந்துட்டு நான் கடன் கொடுக்குறேன், வட்டிக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு அப்புறம் எனக்கு 5,000 கிடைக்கிது.
அப்படிங்கிறப்போ அந்த குறிப்பிட்ட வருடத்துக்கு கழித்து எனக்கு வரப்போகிற அமௌண்ட் இருக்குது அல்லவா, அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான், பெருசாக இங்கே எதுவும் இல்லை. ஓகே, இப்போது இங்கே வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட்டு, ஏங்கிறது இங்கே டோட்டல் அமௌண்ட்டு மைனஸ் பி அசல். ஓகே, இப்போது 5,000 மைனஸ் 4,500, இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 500. இதுதான் இந்த சம்முக்குடைய ஆன்சர். புரியுதுங்களா? இந்த 5,000 வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு கழிச்சு மொத்தமாக எனக்கு 5,000 கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதனுடைய தனி வட்டி, அந்த அமௌண்ட் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறான், 500 ரூபாய். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் போகுமா? ஓகே, அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி விகிதம் 5,000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்ன? புரியுதுங்களா? கேள்வி புரியுதுங்களா? கேள்வியிலேயே பதில் இருக்கு. ஓகேங்களா? அர்ஜுன் borrowed a sum of 5,000 from a bank. 5,000 கடன் வாங்குறான். எத்தனை பர்சன்டேஜ்? 5% வட்டி விகிதத்தில் per annum. ஓகேங்களா? ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட் அட் த எண்ட் ஆஃப் த 3 இயர்ஸ். 3 வருஷம் கழிச்சு அவன் செலுத்த வேண்டிய அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? இப்போ அதே தான் நம்ம பிரித்து எழுதிக்குவோம். P ஈக்குவல் டு 5,000, அதுக்கடுத்து ஆர் என்னது? 5%. ஓகே, அதுக்கடுத்து என் வந்துட்டு 3 வருடம். அதுக்கடுத்து இப்போது அதே ஃபார்முலா எழுதுவோமா? ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஓகே, இப்போது 5,000 into 3 into 5 divide by 100. ஓகேப்பா, இப்போது இருக்கிற 0 எல்லாத்தையுமே நாம் அடிச்சிருவோம். அடித்தது போக நமக்கு இப்போது கிடைச்சது அமௌண்ட்டு, சரி ரிமைனிங் இருக்கிற என்ன அப்படின்னா 50 into 3 into 5. இதை 50 150 into 5 750. ஓகே, இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 750. ஓகே, இதோட சம்மு முடியல. அவன் கேட்டுக்கிற அமௌண்ட் என்னது? தனி வட்டி ப்ளஸ் அவங்க கேட்டுக்கிற அமௌண்ட் என்னது? கேள்வி என்னது? மொத்த தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஓகேவா? 5,000 வந்துட்டு வட்டிக்கு விட்டுட்டு எனக்கு 3 வருஷம் கழித்து 5% என்கின்ற வட்டி விகிதத்தில் எனக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் என்ன அப்படின்னு தான் கேட்குறான். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மொத்த தொகை ஏ ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் இப்போது கண்டுபிடிச்சிருக்க தனி வட்டி என்ன
அதை ரெண்டையும் இப்போது நாம் ப்ளஸ் பண்ணோன்னா கிடச்சிருக்கிற ஆன்சர் வந்துடும். 5000 ப்ளஸ் 750 இதுதான். ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 5750 ரூபாய். புரிஞ்சுதுங்களா? அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறான். எத்தனை சதவீதத்தில்? இப்போ 5% 3 வருஷம் கழித்து அவன் வந்துட்டு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 5750. ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கேள்விக்கு போவோமா? ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி வந்துட்டு ஃபைண்ட் த அமௌண்ட் ஆன் 3600 at 15% per annum for 3 years 9 months. என்னடா இங்கே வந்துட்டு 3 years 9 months அப்படிங்கிறாங்களே. முன்னாடி சமெல்லாம் வந்துட்டு 3 years 5 years இந்த மாதிரி இயர்ஸ்க்கான வெறும் இயர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இப்போ இங்கே 3 months 3 years 9 months அப்படிங்கிற மந்த்தையும் சேர்க்குறாங்களேன்ட்டு நினைக்காதீங்க. அதையும் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஃப்ராக்ஷனில் வரும், அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 33,600க்கு 5% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு 9 மாதத்தில் 3 ஆண்டுகள் 9 மாதத்தில் பெறப்பட்ட தொகை என்ன அப்படின்னு தான் கேட்குறான். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு ஆர் வேல்யூ வேணும், சாரி என் வேல்யூ வேணும், காலம் வேணும். ஓகேவா? அதுக்கு நாம் இருக்கிற வேல்யூ எப்படி எழுதணும் அப்படின்னா என் ஈக்குவல் டு 3 அவங்க வருஷம். ஓகேவா? இன்ட்டு 9 மாதமா, 9 மாதம். ஓகேவா? 9 மாதம் டிவைட் பை ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆண்டு, எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். அதால் நம்ம டிவைட் இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை வருஷங்கிறது கிடச்சிடும் நமக்கு. ஓகே, இப்போது இந்த 3 இந்த 9ஐயும் 12ஐயும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா? பண்ணலாம். 4 3 3 4 3 12. ஓகே, இப்போ பிரித்தாச்சு. இதுக்கு மேலே நம்மளால் அடிக்க முடியாது. ஓகே, இப்போது 3 டிவைட் பை 3 4 அப்படின்னு இருக்கா? இருக்கு. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 12 வருமா? 12 ப்ளஸ் இந்த 3யும் ப்ளஸ் பண்ணுங்க. 12 ப்ளஸ் 3 டிவைட் பை 4. இந்த 3ஐயும் 4ஐயும் இந்த 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரை இந்த 3ஆல் ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணி கீழே 4 டிவைடு. ஓகேவா? இப்போது 5 மேலே ப்ளஸ் பண்ணுங்க. 5 டிவைட் பை 4ன்னு வரும். இதுக்கு மேலே இது டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ணுங்கன்னா இன்னும் ஃப்ராக்ஷனில் தான் போகும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது காலம் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து நாம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுது தானே? ஃபஸ்ட்டு இருக்கிற அமௌண்ட் எல்லாமே நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ராக்ஷனை வந்துட்டு 3 years 9 monthsன்னு இருக்குது. அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறங்கிறத பிரித்து எடுத்துட்டோம். ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நமக்கு வேல்யூ எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போது தனி வட்டிக்கான ஃபார்முலா எழுதுவோம்.
பிஎன்ஆர் டிவைட் பை 100. அதுதான் நமக்கு பிஎன்ஆர் ஃபார்முலா தெரியும் நமக்கு. அந்த பி வந்துட்டு என்னது, அசல் வந்துட்டு என்னது 3600 எழுதுவோம். எழுதிட்டு இன்ட்டு பர்சன்டேஜ் என்னது 5 இன்ட்டு நமக்கு காலம் வந்துதா என், அந்த என்னது 5 டிவைட் பை 4ன்னு இருந்தது, அந்த 4 இங்கே எழுதுங்க. இன்ட்டு ஃபார்முலாலே 100 இருக்கும், அந்த 100. ஓகே, போட்டாச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இருக்கிற ஜீரோ எல்லாமே நம்ம அடிப்போம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அதுக்கடுத்து இந்த 4 36 9ஆல் வகுக்க முடியும், 36. ஓகே, இதுக்கு மேலே நம்மளால் வந்துட்டு அடிக்க முடியாது. ஸோ இப்போது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20 25 நமக்கு கிடைக்கும். ஓகே, போட்டாச்சுப்பா. அடுத்து நமக்கு அவன் கேட்டிருக்கிற கேள்வி என்னது, மொத்த தொகை என்னான்னு தான் கேட்டிருக்கான். பெறப்பட்ட தொகை அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஓகே, பெறப்பட்ட தொகை என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கோமே, ஏ ஈக்குவல் டு, இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் ப்ரீவியஸ் ஆன்சரில் கொஸ்டினில் ஏ மொத்த தொகை ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்ச வேல்யூ நமக்கு. இப்போ நாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல இப்போ நாம் மொத்த தொகை ஈக்குவல் டு 33,600 ப்ளஸ் 2025. இதை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 5625 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான். இன்னும் நம்ம தனி வட்டில் நிறைய சம் பார்ப்போம், அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் பை.